السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நாட்டத்தால் இன்றைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாடுகின்ற வரை அஸ்ஸீரத்துன் நபவிய்யா அஷ்ஷரீஃபா, கண்ணியமிக்க சிறப்புமிக்க உயர்வுமிக்க அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எம்முடைய முன்னோர்களான ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் அவர்களுடைய புத்தகத்தில் இருந்து எம்மால் முடிந்தவரை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் அதை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. இஹ்லாஸோடு மட்டும் கல்வியை கற்கக்கூடிய பாக்கியத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த பாடம் உங்களுக்கு நடத்தப்படக்கூடிய இந்த முறைகளும் இந்த பதிவுகளும் நான் குறிப்பிடுகின்ற இந்த புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்டதாகும். குறிப்பாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி மிகப்பெரிய ஆலிம்கள் அனைவரும் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் அதிகமாக இருந்தாலும், குறிப்பாக பிரசித்தி பெற்ற அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிக்கக்கூடிய புத்தகங்கள் அஸ்ஸீரத்துன் நபவிய்யா இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றிய புத்தகம், அல் பிதாயா வன் நிஹாயா என்று அழைக்கப்படக்கூடிய இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய புத்தகம், தலாயிலுன் நுபுவா லி அபி நுஐம் அல் அஸ்பஹானி அவர்களுடைய புத்தகம், தலாயிலுன் நுபுவா லில் பைஹக்கி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய புத்தகம், அர் ரஹீக்குல் மக்தூம் சஃபியுர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி அவர்கள் எழுதிய புத்தகம், ஃபிக்ஹு ஸீரா லில் கஸாலி தஹ்கீக்குல் அல்பானி கஸாலி அவர்கள் எழுதிய புத்தகம், அல்பானி அவர்களால் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த புத்தகம், வ தாரீഖு தபரி இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய தாரீഖ் அதிலிருந்து எடுக்கப்பட்ட புத்தகம், ஜாதுல் மஆத் ஃபி ஹதி கைரில் இபாத் இப்னு கையிம் ரஹிமஹுல்லா இவர்கள் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து தான் நாம் எடுக்கின்ற பாடங்களும் எடுக்கின்ற பதிவுகளும் பதியப்பட்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து
முன்னால் கூறிய ஷுயூக் அவர்கள் எவ்வளவு விளக்கமாகவும் தெளிவாகவும் எழுதியிருக்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த கல்வியின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். அஸ்ஸுவாலுல் அவ்வல், இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்னால் ஏன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பற்றி படிக்க வேண்டும்? ஒரு வரலாற்றை படிக்க வேண்டுமென்றால் ஏன் இந்த வரலாற்றை பற்றி படிக்க வேண்டுமென்றால், எம்முடைய மன்ஹஜ் ஒருவருடைய வரலாற்றை படிக்க மாட்டோம், அவருடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹுடைய தீனிற்கு பாடமும் படிப்பினையும் கிடைக்கவில்லை என்றார். ஆனால் இந்த வரலாற்றை பொறுத்தவரை மன்ஹுவ சாஹிபு சீரா, இந்த வரலாற்றுடைய சொந்தக்காரர் யார்? இன்னஹு அல் இமாமுல் அலம் வர் ரசூலுல் அக்ரம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம்களின் தலைவர், நபிமார்களில் சிறந்தவர், கண்ணியமிக்கவர், உயர்வானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எம்முடைய தாயும் தந்தையும் உரித்தாகட்டும். கண்ணியத்துக்குரியவர்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டவுடன் எத்துணை முறை சொல்லப்பட்டாலும் சரி, உங்களுடைய நாவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லதி ரஃபஅ அல்லாஹு கத்ரஹு, அவர்களின் கண்ணியத்தை உயர்த்தியவன் அல்லாஹ், அவர்களின் புகழை உயர்த்தியவன் அல்லாஹ், அவர்களின் இஸ்ஸா அல்லாஹ் உயர்த்தினான், அவர்களின் கல்வி அல்லாஹ் உயர்த்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வடிவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினான், அமைத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, வல்லாஹி சும்ம வல்லாஹி லா யஅரிஃபு கத்ரன் நபி இல்லா ரப்புனல் அலி. வல்லாஹி சும்ம வல்லாஹி லா யஅரிஃபு கத்ரன் நபி இல்லா ரப்புனல் அலி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எமக்கு அறிவித்திருந்தால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு அறிவித்திருந்தாலே தவிர இந்த சமூகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் உயர்வையும் அறிந்திருந்தால் இந்த சமூகத்துடைய சூழ்நிலை இன்றைய காலத்தில் இப்படி இருந்திருக்காது. எப்போது இந்த சமூகம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்ததோ, அவர்களுடைய வாழ்வை விட்டு தூரமானதோ, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுப்பதை தயங்கியதோ, அப்போதுதான் இந்த சமூகத்துடைய நிலைமை இப்படியானது. கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு என்ன, அதை பற்றிய பாடம்தான் இன்றைய எம்முடைய பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே பல படைப்புகளை அல்லாஹ் படைத்தார். படைத்த படைப்புகளில் அல்லாஹ் மனிதர்களை சிறந்த படைப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அந்த சிறந்த படைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அவர்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த நபிமார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலுல் அஸ்மி மினர் ருசுல் 5 விசேஷமான நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்கள், அன்பியாக்கள், ரசூல்மார்கள் அவர்களிடமிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அந்த 5 பேர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். இந்த 5 நபிமார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள், ரசூல்மார்களிடமிருந்து அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்த நபிமார்கள், ரசூல்மார்கள். இந்த 5 பேரிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவரை அல்லாஹ் தனக்காக மிகவும் நெருக்கத்திற்குரிய படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அதிலே ஒருவர் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் ஹபீபுல்லாஹ் அல்லாஹுடைய நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த படைப்புகளிலெல்லாம் சிறந்த ஒரு படைப்பு இந்த உலகத்திலே இருக்கும் என்றால் அந்த படைப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் எல்லா உருவங்களுக்கும் வடிவங்களுக்கும் அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். நீங்கள் சூரத்து நஜ்மை படித்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூறாவிலே பல சாட்சிகளை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் அழைக்கிறான். ஜக்காஹு ஃபி அக்லி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். மா ضل صاحبكم وما غوى, உங்களுடைய தோழர் வழி தவறவும் இல்லை, யாரையும் வழி தவற வைக்கவும் இல்லை. ஜக்காஹு ஃபி பஸரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பார்வைக்கு சான்று கொடுக்கிறான். மா ஜாகல் பஸரு வமா தகா, அவருடைய பார்வை விலகவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜக்காஹு ஃபி ஃபுஆதி, அவர்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவர் எதை பார்த்தாரோ அதை அவருடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. ஜக்காஹு ஃபி ஸத்ரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புகழுக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய சுத்தத்திற்கு சான்று கொடுக்கிறான். வவதஅனா அன்க விஸ்ரக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய இல்முக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். அல்லமஹு ஷதீதுல் குவா, பலமிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இல்மை கற்றவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஜக்காஹு ஃபி சித்கி, அவர்களுடைய உண்மைக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா, அவருடைய நாவு அல்லாஹுடைய வஹையை தவிர எதையும் வெளிப்படுத்தாது, மனோ இச்சையை அவர் பேசுவதில்லை என்று. ஜக்காஹு ஃபி ஹில்மி, அவருடைய மென்மைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கிறான். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களின் மீது அன்புடையவர், பாசமுடையவர், இரக்க குணமுடையவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சான்று கொடுத்து அல்லாஹ் ஒட்டுமொத்த முஹம்மது ரசூலுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கிறான். அவருடைய பகல், அவருடைய இரவு, அவருடைய விழிப்பு, அவருடைய உறக்கம், அவருடைய தொழில், அவருடைய குடும்ப வாழ்வு, இவை அனைத்தும் وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நபியே, நீங்கள் மகத்தான குணத்தின் மீது அமர்ந்திருக்கின்றீர்கள், நீங்கள் மகத்தான குணத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆச்சரியமாக இருக்கும். குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹ் நபிமார்கள், அன்பியாக்கள் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கக்கூடிய முறையை நீங்கள் படித்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். யா இப்ராஹீம் கது சத்தக்த ருயாய. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். யா தாவூத் இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்த். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா ஈசா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் யா மூசா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுடைய பெயரையும் அல்லாஹ் நேரடியாக பெயரிட்டு தான் அழைக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறையை பாருங்கள். யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். யா அய்யுஹன் நபி, நபியே, தூதரே, கண்ணியமிக்கவரே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நற்செய்தி சொல்லுபவராக, எச்சரிக்கை செய்பவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அனுப்பி இருக்கிறான் என்று கண்ணியத்தோடு அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹர் ரசூல் லா யஹ்ஸுனுக அல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ர். குஃப்ரை நோக்கி விரையக்கூடிய அந்த மக்களை கண்டு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை தன்னுடைய அழைப்பின் மூலமாக அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். ஆனால் அல்லாஹுடைய தூதரை பற்றி எமக்கு விளக்குவதற்கு வேண்டுமானால், எமக்கு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று சொல்லுவதற்கு வேண்டுமானால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹுடைய ரசூல். அல்லாஹுடைய தூதருடைய பெயரை சொல்லுவான், அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறி சொல்லுவான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹுடைய ரசூல் ஆவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அவர்கள் அல்லாஹுடைய தூதரை அன்றி வேறில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ ஹாதமன் நபியீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலே யாருக்கும் தந்தை கிடையாது, அவர் அல்லாஹுடைய ரசூல், அவர் இறுதி தூதர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை அல்லாஹ் எமக்கு விவரிக்கின்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பை பற்றி சொன்னார்கள். ஃபி ஸஹீஹில் முஸ்லிம் மின் ஹதீஸி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அன சய்யிது வலதி ஆதம யௌமல் கியாமா, நான் மறுமையில் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் தலைவர். அல்லாஹ் அக்பர். அன சய்யிது வலதி ஆதம யௌமல் கியாமா வ அவ்வலு மன் யன்ஷக்கு அன்ஹுல் கபர், நாளை மறுமையிலே கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய முதல் மனிதன் நான் தான். கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய முதல் மனிதன் நான் தான். வ அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபா, நான் தான் முதலாவதாக சாட்சி கூறுபவனும் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுபவனும் முதலாவதாக நான் தான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபி ஸஹீஹில் முஸ்லிம் மின் ஹதீஸி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஆதி பாபல் ஜன்னதி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் வாசலின் பக்கம் நான் வருவேன். ஃபஅஸ்தஃப்திஹு, சொர்க்கத்தின் வாசலை திறப்பதற்காக தட்டுவேன். ஃபயகூலுல் ஹாஸின், அந்த சொர்க்கத்தின் காவலாளி கேட்பார், மன் அன்த், நீங்கள் யார்? ஃபஅகூலு முஹம்மத், நான் கூறுவேன் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபயகூலு பிக உமிர்து லா அஃப்தஹு லி அஹதின் கப்லக், உங்களுக்கு தான் ஏவப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு முன்னால் யாருக்கும் இந்த சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படக்கூடாது என்று. அல்லாஹ் அக்பர். மறுமையிலே மனிதர்கள் எல்லோருக்கும் தலைவர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரில் இருந்து முதலாவதாக எழுப்பப்படக்கூடியவர்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே முதலாக நுழையக்கூடியவர்கள். அவர்கள் சொர்க்கத்தில் நுழையாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையும் சொர்க்கத்திற்குள் நுழைய விட மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபி ஸஹீஹில் முஸ்லிம் மின் ஹதீஸி அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஃபுத்தில்து அலல் அன்பியாஇ பிசித்தின், 6 விஷயங்களை கொண்டு நான் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் நபிமார்களில். உஅதீது ஜவாமிஅல் கலிம், எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜவாமிஅல் கலிம், ஒரு வார்த்தையை பேசுவேன், அதில் பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். வ நுஸிருது பிர்ருஅப், எதிரிகளை பயத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறான். வ உஹில்லத் லி அல் கனாயிம், போர்க்களத்திலே பெறக்கூடிய கனிமத்துகள் அனைத்தும் சொந்த ஹலாலானவை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். வஜுஇலத் லியல் அர்து தஹூரா வ மஸ்ஜிதா, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் சுத்தமானவை பசுமையானவை அல்லாஹ்வுடைய இல்லங்களாக ஆக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். வ உர்சில்து இலா ஹல்கி காஃபா, முழுவதுமான மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அனுப்பி இருக்கிறான். நபி மூசாவை அல்லாஹ் அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களின் சமூகத்திற்கு அனுப்பினான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹுடைய தூதரால் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நான் வந்ததை அறிந்த எந்த ஒரு யகூதியோ நஸ்ரானியோ என்னை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர் நரகவாதியாகத்தான் இருப்பார். உர்சில்து இலல் ஹல்கி காஃபா, முழுவதுமான மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் என்னை ரசூலாக அனுப்பினான். வ ஹுதிம பி அன்னபியூன், நபிமார்களுடைய வரிசையை அல்லாஹ் என்னை கொண்டு முழுமைப்படுத்தினான். இந்த 6 சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை
சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய சிறப்பை, அல்லாஹுடைய தூதருடைய சிறப்பை அறிவதற்கு மிக முக்கியமான ஹதீஸ் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உதுமா, மகத்துவமிக்க ஷஃபாஅத் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஷஃபாஅத்துடைய காட்சிகள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு உயர்ந்திருக்கிறது என்பதை எமக்கு விவரிக்கின்றது. ஃபி ஸஹீஹைன், அதாவது இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா இந்த இருவரும் சேர்ந்து பதிவு செய்கிறார்கள். வகைரிஹிம், இன்னும் பல ஹதீஸுடைய கிரந்தத்திலும் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய காட்சியை, எம்முடைய நிலைமையை நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கின்றார்கள். ஃபயகூலுன் நாஸ், மனிதர்கள் எல்லோரும் மஹ்ஷரிலே ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு மனிதர்கள் கேட்பார்கள், அலா தரவுன மா கத் பலகக்கும் அலா தந்துரூன மை யஷ்ஃபஉ லக்கும் இலா ரப்பிக்கும். எம்முடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? எம்முடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? எமக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்பவர் யார்? எமக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்பவர் யார்? மக்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலு பஅதுன் நாஸி லி பஅதின் அலைக்கும் பி ஆதம். சொல்லப்படும், உங்களுக்கு இருக்கிறார் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். ஃபயஅதூன ஆதம், மனிதர்கள் எல்லோரும், அதாவது நாம் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவோம். ஃபயகூலூன லஹு அன்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனிதர்களுடைய தலைவர். ஹலகல்லாஹு பியதிஹ், அல்லாஹ் உங்களை அவருடைய கரத்தால் படைத்தார். வனஃபக ஃபீக மிர் ரூஹி, அல்லாஹ் உங்களை அவனுடைய ரூஹில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்தான். வ அமரல் மலாயிகத ஃபஸஜது லக், மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்யுமாறு அல்லாஹ் பணித்தார். சகோதரிகளை, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வினாவாக கொடுக்கப்படும். அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யுங்கள் அல்லது மனனம் செய்து கொள்ளுங்கள். ஃபயஅதூன ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே வந்து சொல்லுவார்கள், அவர்களுடைய தன்மையை சொல்லுவார்கள். அந்த அபுல் பஷர், நீங்கள் மனிதர்களின் தலைவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அவனுடைய கரத்தால் படைத்தான். அவனுக்கு உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரூஹை கொடுத்தான். வ அமரல் மலாயிகத ஃபஸஜது லக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்யுமாறு ஏவினான். இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலு ஆதம் இன்ன ரப்பி கத் கதிப அல்-யௌம கதபன் லம் யகதப் கப்லஹு மிஸ்லஹ் வ லம் யகதப பஅதஹு மிஸ்லஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இந்த கோபத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்க போவதில்லை. வ இன்னஹு கத் நஹானி அனி ஷஜரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஒரு மரத்தின் பக்கம் நெருங்க கூடாது என்று அல்லாஹ் தடை செய்தான். ஃபஅஸைது, நான் அதற்கு மாறு செய்தேன். நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை என் நிலைமை. இத்ஹபு இலா கைரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எம்முடைய தந்தை சொல்லுவார், என்னுடைய நிலைமையை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை உலகத்திலே அவர்கள் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்னா மினல் காசிரின் என்ற துஆவின் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆனால் இருந்தாலும் அந்த பாவத்தை குறித்து மறுமையிலே பயம் கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு தயங்குவார்கள். என்னை விட்டு நீங்கள் வேறு எங்காவது சென்று விடுங்கள். இத்ஹபு இலா நூஹ், நீங்கள் வேண்டுமானால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக அனுப்பப்பட்ட ரசூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் கிடையாது, நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியுன் வ ரசூலுன், முதலாவதாக அனுப்பப்பட்ட ரசூல். அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயஅதூன நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே மனிதர்கள் வருவார்கள். ஃபயகூலூன யா நூஹ், நூஹ் அவர்களே, இன்னக அன்த அவ்வலுர் ருசுல், நீங்கள் தான் இந்த பூமியிலே முதலாக அனுப்பப்பட்ட ரசூல். வகத் சம்மாக்கல்லாஹு அப்தன் ஷகூரா, உங்களுக்கு அல்லாஹ் நன்றி உள்ள அடியார் என்று அல்லாஹ் பெயர் வைத்தான். இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள், எங்கள் நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன் லம் யகதப் கப்லஹு மிஸ்லஹ் வ லம் யகதப பஅதஹு மிஸ்லஹ்,
அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. وإنه قد كانت لي دعوة دعوتها على قومي نفسي نفسي نفسي. அல்லாஹ் எனக்கு ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான். அந்த பிரார்த்தனையை என்னுடைய சமூகத்திற்கு எதிராக நான் பயன்படுத்தி விட்டேன். என் நிலைமை இஸ்ஹபு இலா கைரி, என்னை விடுங்கள், நீங்கள் வேறு யாராவது இடத்திலே செல்லுங்கள். இஸ்ஹபு இலா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இந்த மஹ்ஷரிலே இருக்கிறார், அவரை நோக்கி விரையுங்கள். ஃபயத்தூன இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். ஃபயகூலூன யா இப்ராஹிம் அன்த நபியுல்லாஹ் வ கலீலுஹு மின் அஹ்லில் அர்த் இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக். அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய நண்பரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள், எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹ் வ லம் யக்தப பஅதஹு மிஸ்லஹ். அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. வ இன்னி கத் குன்து கதப்து ஸலாஸ கதிபாத்தின் ஃபதக்கரஹுன்ன. அபூ ஹையான் அவர்கள் தங்களுடைய இமாம் புகாரி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஹதீஸிலே பதிவு இருக்கின்றார்கள், 3 பொய்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறியதாக. அந்த 3 பொய்களை குறித்து நான் பயப்படுகிறேன். அது என்ன பொய் என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே வரும்பொழுது அனைத்து சகோதரிகளும் அறிந்திருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இத்ஹபு இலா கைரி, என்னை விட்டுவிட்டு நீங்கள் வேறு யாரிடத்திலாவது சென்று விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நண்பர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை விடுங்கள், என்னை விட்டு வேறு யாரிடத்திலாவது சென்று விடுங்கள். நஃப்சி 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 இத்ஹபு இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். ஃபயத்தூன மூசா ஃபயகூலூன் யா மூசா அன்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஃபத்தலகல்லாஹு பிரிசாலத்திஹி, அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய ரிசாலத்தை கொண்டு சிறப்புப்படுத்தினான். வபி கலாமி, அல்லாஹ் உங்களிடத்திலே நேரடியாக பேசி அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பை கொடுத்தான். இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள், எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, என் ரப்பு இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே செல்லுங்கள். ஃபயத்தூன ஈசா யா ஈசா அன்த ரசூலுல்லாஹ் ஃபகலிமத்துஹு அல்காஹா வ கலிமத்துஹு அல்காஹா இலா மர்யம் வ ரூஹும் மின்ஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அவர்களை, உங்களை அல்லாஹ் ரசூலாக தேர்ந்தெடுத்தான். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மர்யம், அவனுடைய கலிமாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் செலுத்தினான். வ கலிமத்துஹு, என்ன கலிமா அது? குன் ஃபயகூன், குன் என்ற கலிமாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகு என்பதன் மூலமாக அல்லாஹ் உங்களை படைத்தான். வ கல்லம் தன்னாஸ ஃபில் மஹ்தி சபிய்யா, சிறு வயதிலே இருக்கும் பொழுதே நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லுவார்கள், அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, அல்லாஹ் இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. நஃப்சி நஃப்சி நஃப்சி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முதலாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இந்த எல்லா நபிமார்களும் தாங்கள் இந்த உலகத்திலே செய்த சிறிய தவறுகளை பற்றி, அதுவும் மன்னிக்கப்பட்ட தவறுகளை பற்றி அந்த மஹ்ஷர் தினத்திலே அல்லாஹுவை சந்திப்பதற்கு, அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசுவதற்கு தயங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள் எல்லோரும் தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லை என்று நெருங்கக்கூடிய அந்த நிலைமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இத்ஹபு இலா கைரி இத்ஹபு இலா முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் எல்லோரும் ஃபயத்தூன முஹம்மதன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். ஃபயகூல் யா முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த ரசூலுல்லாஹ் வ காதிமுல் அன்பியா வ கத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நீங்கள் ரசூல், இறுதி தூதர், முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர், முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர். எங்களுடைய நிலைமையை பார்க்கவில்லையா? இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅன்தலிகு
فآتي تحت العرش فأقعوا ساجدا لربي. நான் விரைந்து சென்று அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து விடுவேன். சொன்னார்கள், ثم يفتح الله علي من محامده وحسن الثناء عليه شيئا لم يفتحه على أحد قبلي. அல்லாஹ்வை புகழ்வேன் அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை இதற்கு முன்னால் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ثم يقال அதற்கு பிறகு மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எல்லோரும் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கும் பொழுது, நபிமார்கள் எல்லோரும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு மறுத்த பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த முறை, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அழுத அந்த காட்சிகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் பேச ஆரம்பிப்பார். மஹ்ஷரிலே ரப்புல் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன், மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை, மஹ்ஷரிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசை நான் அங்கீகரிக்கிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வல்லாஹி சும்ம வல்லாஹி லா யத்ரி கத்ரன் நபி இல்லா ரப்புனல் அலி, லா யத்ரி கத்ரன் நபி இல்லா ரப்புனல் அலி. அந்த ரப்புல் ஆலமீனை தவிர இந்த உலகத்திலே யாரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை அறிய முடியாது. ஃபஅகூலு, அல்லாஹ் பேசிய முதல் வார்த்தை யா முஹம்மத். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற முதல் வார்த்தை ஃபஅகூலு உம்மதி யா ரப், உம்மதி யா ரப். என் சமூகம் யா அல்லாஹ், என் சமூகம் என் ரப்பே, என் சமூகம் யா ரப்பே. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு கொடுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஆண்டுகள் யுகங்கள் கழிந்தாலும் இந்த ஒரு நிஅமாவிற்கு நன்றி சொல்லி முடிக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை பார்த்திருக்க மாட்டார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உம்மத்திற்காகவும் ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே சொல்லுவார்கள், உம்மத்தி யா ரப், என் நிலைமைக்காக வரவில்லையா அல்லாஹ், என்னுடைய மனைவியின் நிலைமைக்காக வரவில்லையா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுக்காக வரவில்லையா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்திற்காக வரவில்லையா அல்லாஹ், என்னுடைய சமூகத்திற்காக உன்னிடத்திலே வந்து நிற்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபி ஸஹீஹைன், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மின் ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஜாஅத் மலாயிகத்துன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ நாயிம். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மலக்குமார்கள் வருகிறார்கள். மிக முக்கியமான ஹதீஸ். வருகிறார்கள். ஃபகால பஅதுஹும் இன்னஹு நாயிம் வகால பஅதுஹும் இன்னல் ஐன நாயிமத்துன் வல் கல்ப யக்தான். மலக்குகள் பேசிக் கொள்கிறார்கள். முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில மலக்குகள் சொன்னார்கள், இன்னல் ஐன நாயிமா வல் கல்ப யக்தான், அவருடைய கண்கள் தான் உறங்குகிறது, ஆனால் உள்ளம் விழித்திருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு சிறப்பு, வகால பஅதுஹும் இன்னல் ஐன நாயிமா வல் கல்ப யக்தான் ஃபகாலு மஸலுஹு கமஸலி ரஜுலின். இவருடைய உதாரணத்தை சொல்லுங்கள் என்று இன்னொரு மலக்குகள் சொல்லுகிறார்கள். உதாரணம் சொல்லப்படுகிறது. இவருடைய உதாரணம் என்னவென்றால், ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு வீட்டை கட்டுகிறார், அந்த வீட்டிற்கு விருந்தாளிகளை அழைக்கிறார். அந்த வீட்டிற்கு யார் விருந்தாளியாக வந்தார்களோ அவர்கள் அந்த வீட்டிலே நுழைந்து அந்த உணவை சாப்பிட்டார்கள். யார் அந்த வீட்டிற்கு விருந்தாளியாக வரவில்லையோ அவர்கள் அந்த வீட்டிற்குள் நுழையவில்லை, அந்த உணவை சாப்பிடவில்லை, அந்த விருந்திலே கலந்து கொள்ளவில்லை. அதற்குரிய விளக்கம் சொல்லப்படுகிறது. இன்னஹு நாயிம், மேலும் சொல்கிறார்கள் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னல் ஐன நாயிமத்துல் கல்ப யக்தான், இன்னொரு மலக்குகள் சொல்கிறார்கள் அவருடைய கண்கள் தான் உறங்குகிறது, அவருடைய உள்ளம் விழித்திருக்கிறது. ஃபத்தாரு அல் ஜன்னா, மலக்குகள் விளக்கம் சொன்னார்கள், அந்த வீடு என்பது சொர்க்கம். ஃபத்தாரு அல் ஜன்னா வத்தாஇ
அதன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஃபமன் அதாஅ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அதாஅ அல்லாஹ். யார் இந்த முஹம்மது ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். வமன் அஸா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அஸல்லாஹ். அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதவர். வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்குன் பைனன் நாஸ். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார். அவர் அந்த அழைப்பை ஏற்று வீட்டில் நுழைந்தார். எங்கே நுழைவார்? சொர்க்கத்திலே நுழைவார். யார் அந்த அழைப்பை மறுத்தார்களோ அவர் நுழைய மாட்டார். எங்கே நுழைவார்? நரகத்திலே நுழைவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் சூரத்துல் ஹுஜராத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிகும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுகும் வ அன்தும் லா தஷ்உரூன். மிக முக்கியமான வசனம். ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும், இதுவும் இந்த இரண்டு தோழர்களை குறித்து இறக்கப்பட்டதாகத்தான் முஃபஸ்ஸிர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னொரு தோழரும் இந்த வசனத்தில் சம்பந்தப்படுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். மாலிகல் முல்க், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், முஹம்மது ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீர்கள். நீங்கள் உங்களிடத்திலே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது போன்று முஹம்மது ரசூலிடத்திலே கூச்சலிட்டு பேசாதீர்கள். ஏன்? அன் தஹ்பத அஅமாலுகும், உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத நிலையிலே உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு முன்னால் எம்முடைய சப்தத்தை உயர்த்துவது எம்முடைய அமல்கள் அனைத்தும் அழிவதற்கு முதல் காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர்கள் மரணித்து விட்டாலும் சரி. எப்படி மரணித்து விட்டால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே உமர் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இரண்டு மனிதர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருந்து கொண்டு சத்தமிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதரை அழைத்து வாருங்கள். இடத்திலே அழைத்து வரப்படுகிறது. மன் அன்துமா அவு மின் ஐன அன்துமா, எங்கிருந்து நீங்கள் வந்தீர்கள்? காலா மின் அஹ்லி தாயிஃப், தாயிஃபிலிருந்து வருகிறோம். கால லவ் குன்துமா மின் அஹ்லில் பலத், இந்த ஊருடைய வாசியாக நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு நான் தண்டனையை கொடுத்திருப்பேன். அதர்ஃபஆனி அஸ்வாதகுமா ஃபி மஸ்ஜிதி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் இருவருடைய சப்தங்களை முஹம்மது ரசூலுடைய பள்ளியிலிருந்து உயர்த்துகிறீர்களா? யாஹி, என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில் இருந்து கொண்டு உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்களா? நீங்கள் அறிய மாட்டீர்களா? லா தர்ஃபஉ அஸ்வாதகும் இன்த ஸௌத்தின் நபி என்ற வசனத்தை, ஃபௌக ஸௌத்தின் நபி என்ற வசனத்தை உமர் அவர்கள் அந்த நேரத்திலே ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லா தஜஅலு துஆ அர்-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, உங்களிலே ஒருவரை அழைத்துக் கொள்வது போன்று முஹம்மது ரசூலை நீங்கள் அழைக்காதீர்கள். காலல் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே ஏவுகிறான், ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பணிவோடும் பாசத்தோடும் மென்மையோடும் அந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் என்று. பணிவோடும் பாசத்தோடும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்று யா முஹம்மத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக என்று அழைப்பதை அல்லாஹ் முற்றிலுமாக தடை செய்கிறார். முஹம்மது என்று வெறும் வார்த்தையில் கூறுவது கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வே அப்படி முஹம்மது ரசூலை அழைக்காத பொழுது அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய நாம் முஹம்மது ரசூலை முஹம்மது என்று அழைப்பதற்கு யார் அனுமதிக்க முடியும்? அல்லாஹ் முஹம்மது என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வே அந்த தன்மை இணைத்து சொல்லுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அழைக்கும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் ஏதாவது பேசினால் அது அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட
அதை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள் தான் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய தினத்திலே கேட்டார்கள், ஐயோ மின் ஹாதா, இது என்ன நாள்? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். ஐயு பலதின் ஹாதா, இது என்ன இடம்? அவர்களுக்கு தெரியாத சஹாபாக்களுக்கு அது என்ன இடம் என்று. அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இது இந்த இடம் தானே? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரை என்று பதில் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய அந்த அதபை, ஒழுக்கத்தை பாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மேற்கூறிய அனைத்தையும் ஒரு 2-3 நிமிடங்களில் நீங்கள் ஒரு மேற்பார்வை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இது ஒரு பயான் சபை அல்ல, ஏற்றம் இறக்கமாக பேசுவதற்கு ஒரு கல்வி சபை ஒரே சீராகத்தான் அமைவதுதான் என்னுடைய மார்க்க அறிஞர்களுடைய ஒழுக்கம். அதன் காரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப நீங்கள் அதை கேட்டிருந்தாலும் அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள். பதிவு செய்து வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு உங்களுடைய நினைவிற்காகவும் நீங்கள் அதை மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காகவும் முழுவதுமாக கூடிய அனைத்தையும் எழுதினால் உங்களுக்கும் உங்களுடைய கல்விக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த பகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது, அதாவது எம் மீது வைத்திருந்த பாசமும் அன்பும் எதிர்பார்ப்பும் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடத்திலே, உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். முதல் தன்மை, உங்களிடமிருந்து மின் அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய நஃப்ஸ், உங்களுடைய இனத்திலிருந்து, அதாவது மனித இனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறார். அவர் யார்? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், அதை அவர் தன்னுடைய கஷ்டமாக, தன்னுடைய சிரமமாக உணர்வார். அல்லாஹ் அக்பர். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை உடையவர், உங்களுடைய வெற்றியின் மீது, உங்களுடைய அன்பின் மீது பேராவல் கொண்டவர். பில் முஃமினீன், மூமின்களுக்கு ரഊஃபுர் ரஹீம், ரഊஃப் அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர், இரக்க குணம் கொண்டவர், ரஹீம் அருளாளர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய தன்மைகளை சொல்லுகிறார். இதற்கு உதாரணத்தை தான், இந்த வசனத்திற்குரிய தன்மைக்குரிய உதாரணத்தை பற்றி சில ஹதீஸ்களை உங்களுக்கு முன்வைக்கிறேன். وفي صحيح مسلم من حديث عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم تلا قول الله عز وجل في إبراهيم. சூரத்துல் இப்ராஹிம் உடைய ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகிறார்கள். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த ஷைத்தான் மனிதர்களில் பலரை வழிகெடுத்து விட்டார். அதில் யார் என்னை பின்பற்றினார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், யார் என்னை பின்பற்றவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய வசனத்தையும் ஓதுகிறார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், இந்த அடியார்களில் பாவம் செய்தவர்களை நீ மன்னித்தால் அவர்கள் உன்னுடைய அடிமைகள் தான். நீ அவர்களை தண்டித்தால், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். நீ அவர்களை மன்னித்தால் நீ இரக்க குணமுடையவன், நீ அசீஸ் மிகைத்தவன், ஹக்கீம் ஞானம் உள்ளவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய வசனத்தையும் ஓதிவிட்டு ஃபரஃபஅ யதைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். வகால அல்லாஹும்ம உம்மதி வ உம்மதி, யா அல்லாஹ், என் சமூகம் வபகா என்று கூறி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். فقال الله عز وجل يا جبريل اذهب إلى محمد وربك أعلم فاسأله ما يبكيك. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வாருங்கள், நீங்கள் செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே, எனக்கு தெரியும், ஆனாலும் கேளுங்கள், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் அழுகிறார் என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஹபீப் ஒரு நேசர் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அந்த நேசர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த அன்பின் உரையாடலை பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஃபஅதாஹு ஜிப்ரீல் ஃபஸஅலஹு ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹ் பிமா قال وهو أعلم. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொல்லிவிட்டு அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான்,
எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று. ஃபகால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத் ஃபகுல் இன்னா சனுர்தீக ஃபி உம்மதிக வலா நஸூக. முஹம்மது ரசூலிடத்திலே சென்று சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களுடைய உம்மத்தை சமூகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அவர்களுக்கு அல்லாஹ் தீங்கிழைக்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், அவர்களை அல்லாஹ் துன்புறுத்த மாட்டான். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்றாலே நேரங்கள் போதாத கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே. அப்படி என்றால் ஏன் அழுதார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், என் சமூகத்திலே யார் என்னை பின்பற்றினார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் எனக்கு தெரியாது யா அல்லாஹ், அதை நீ முடிவு செய்து கொள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், என் சமூகத்திலே பாவம் செய்தவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் அது உன்னுடைய தன்மை யா அல்லாஹ். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏன் அழுதார்கள்? யா அல்லாஹ், கட்டுப்பட்டவர்களும் கட்டுப்படாதவர்களும் இந்த சமூகத்திலே இருக்கத்தான் போகிறார்கள், இவர்கள் எல்லோரின் நிலைமையையும் சீராக்கி விடு யா அல்லாஹ். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகில உலகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளாக முஹம்மது ரசூலை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். இன் கான ஃபாஜிரன் அவ் முஃமினன், அவர் மூமினாக இருந்தாலும் ஃபாஜிராக பாவியாக இருந்தாலும் எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கொடை. உம்மத்துன் மர்ஹூமா உம்மத்துன் மக்ரூமா, கண்ணியமிக்க சமூகம், இரக்கம் காட்டப்பட்ட சமூகம். இந்த சமூகத்திலே யா அல்லாஹ் எங்களை பிறக்கவை என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை. ஆனால் அல்லாஹ் வஅதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. ஆனால் இந்த சிறப்பு ஒரு பரம்பரையின் சிறப்பு அல்ல. இந்த சிறப்பு ஒரு நிபந்தனைகளோடு கொடுக்கப்பட்ட சிறப்பு. அது என்ன நிபந்தனை? குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். நீங்கள் அனுப்பப்பட்ட சமூகத்திலேயே சிறந்த சமூகம். நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வீர்கள். கால இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாற முடியாது எதுவரை இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதவரை. قال الإمام البخاري رحمه الله من حديث أبو سعيد الخدري அவர்கள் அறிவிப்பதாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் கூறுவதாக, யுத்ஆ நூஹுன் யௌமல் கியாமா, மறுமையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுவார்கள். ஃபயகூலு லப்பைக வ சஅதைக, யா அல்லாஹ் ஆஜராகி விட்டேன். யா ரப்பி ஃபயகூலு ஹல் பல்லக்த, நீங்கள் உங்களுடைய செய்தி எடுத்து வைத்தீர்களா? அல்லாஹ் கேட்பான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து. ஃபயகூலு நஅம், யா அல்லாஹ் எடுத்து வைத்தேன். ஃபயகாலு லி உம்மத்திஹி ஹல் பல்லககும் ஃபயகூலூன மா அதானா மின் நதீர், யா அல்லாஹ் வரவில்லை யா அல்லாஹ் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அல்லாஹ்விடத்திலே சொல்லும். ஃபயகூலு மை யஷ்ஹது லக, நூஹ் அவர்களே நீங்கள் சொல்லுகிறீர்கள் சென்றீர்கள் என்று, ஆனால் உங்கள் சமூகம் சொல்லுகிறது செல்லவில்லை என்று. உங்களுக்கு யார் சாட்சி நூஹே? உங்களுக்கு யார் சாட்சி? ஒரு நபிக்கு சாட்சியா? ஆம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், ஃபயகூலு முஹம்மதுன் வ உம்மத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் எனக்கு சாட்சி முஹம்மது அவர்களும் அவர்களுடைய சமூகமும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, முஹம்மது ரசூலுடைய கண்ணியத்தின் காரணமாக ஒரு நபிக்கு சாட்சி கூறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வாய்ப்பை கொடுப்பான். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பைஹகி அவர்களும் தங்களுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள், ஹசனுடைய தரத்திலே இருக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், அலா இன்னக்கும் தூஃபூன ஸபஈன உம்ம, நீங்கள் 70 சமூகத்திற்கு சமமானவர்கள். அன்தும் கைருஹா வ அக்ரமுஹா அலல்லாஹி அஸ்ஸ வஜல், நீங்கள் தான் அதில் சிறந்தவர், நீங்கள் தான் அதில் கண்ணியத்துக்குரியவர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுமையிலே அழைக்கப்படும். யா ஆதம் அக்ரிஜ் பஅஸன் நார், நரகத்திற்கு செல்ல வேண்டிய கூட்டத்தை வெளியாக்கும் மனிதர்களிடமிருந்து. அப்போது கேட்கப்படும், ஒமா பஅஸுன்னார், யாரை நான் அனுப்புவது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், மின் குல்லி அல்ஃபின், 1999 மனிதர்களை நரகத்திற்கு அனுப்பும்.
999 நரகத்திற்கு அனுப்பு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், வதவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வதர الناس சுகாரா வமா ஹும் பிசுகாரா. அந்த வார்த்தையை சொல்லப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், ஒட்டகம் தன்னுடைய குட்டியை தானாகவே வெளியாக்கிவிடும். மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். அது குடிபோதை அல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனையின் காரணமாக. யா ரசூலல்லாஹ் வ அய்யுனா ذلிகல் வாஹித். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒருவர் யார்? 999 பேர் நரகம் என்றால் வ அய்யுனா வாஹித், அந்த ஒருவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ஷிரு, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் முஹம்மது ரசூலின் சமூகமே, ஃபஇன்ன மின்கும் ரஜுலன் வ மின் யஜூஜ வ மஅஜூஜ அல்ஃபன். 1000 பேர் யஜூஜ் மஅஜூஜ்கள் உங்களிலே ஒருவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் அதில் ஒருவர், யஜூஜ் மஅஜூஜ் 1000. ثم قال والذي نفسي بيده إني أرجو أن تكون ربع أهل الجنة فكبرنا فقال أرجو أن تكون ثلث أهل الجنة فكبرنا. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் 4இல் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் தக்பீர் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், நீங்களும் அதை கூறுங்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அதற்கு பிறகு சொன்னார்கள், 3இல் ஒரு பகுதியாக, ஃபகப்பர்னா ثم أرجو أن تكونوا نصف أهل الجنة, நீங்கள் சொர்க்கத்தில் பாதி தர முடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஃபகப்பர்னா. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம், உங்களுக்கும் மற்ற சமூகத்திற்கும் உள்ள வித்தியாசம், ஒரு கருப்பு தோளிலே ஒரு வெள்ளை முடி இருந்தால் எப்படியோ அது போன்று. அல்லாஹ் அக்பர். ஒரு கருப்பு தோளிலே ஒரு வெள்ளை முடி இருந்தால் எப்படி பளிச்சென்று தெரியுமோ அது போன்று மற்ற சமூகத்திற்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கூட்டம் காட்டப்படுகிறது. அப்போது கேட்டப்பட்டது, யாருடைய சமூகம்? மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது, அதுவும் உங்களுடைய சமூகம் இல்லை. இன்னொரு பெரிய கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்டது. ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், வஹாதிஹி உம்மத்துக், இதுதான் உங்களுடைய சமூகம். வமஅஹும் 70,000 யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அஸாப். இந்த கூட்டத்தில் 70,000 மக்கள் எந்த ஒரு கேள்வியும் விசாரணையும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் இந்த வார்த்தையை கூறிவிட்டு சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் யார்? சஹிபு ரசூல் அல்லாஹ். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உலிது ஃபில் இஸ்லாம் வலம் யுஷ்ரிகு பில்லாஹ், இஸ்லாமிலேயே பிறந்திருப்பார்கள், அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்கி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்தார்கள், நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களே அந்த 70,000 பேர் யாரென்றால் லா யர்கூன வலா யஸ்தர்கூன வலா யததய்யரும், ஓதி பார்க்க மாட்டார்கள், ஷிர்கான வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்க மாட்டார்கள், ஓதி பார்க்க கூறவும் மாட்டார்கள். வலா யததய்யரும், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீதே உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். உக்காஷ் அவர்கள் எழுந்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதில் நானுமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அன்த மின்ஹும் யா உகாஷா, நீங்கள் அதில் உள்ளவர்தான். இன்னொரு சஹாபி எழுந்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கும் அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள், உன்னை உகாஷா முந்திவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் 70,000 மக்கள் என்றால் சஹாபாக்களே போதும். அந்த எண்ணிக்கை அதையும் தாண்டி செல்லுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விடமாட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்மத் பஹீகி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சஅல்து ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல ஃபவஅதனி அன் யுத்கில மின் உம்மதி 70,000 அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர். 70,000 மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கமர் லைலத்துல் பத்ர், பௌர்ணமியின் வெளிச்சத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை போன்று அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்தில் நுழைவிப்பான். ஃபஸாதனி மஅ குல்லி அல்ஃபின் 70,000, ஒவ்வொரு 1000த்திற்கும் இடையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1000ஐ அதிகப்படுத்துவான். ஃபஸாதனி மஅ குல்லி அல்ஃபின் 70,000, ஒவ்வொரு 1000த்திற்கும் 70,000 மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்தினான் என்னுடைய பிரார்த்தனையின் காரணமாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 2வது பிரிவு. 3வது பிரிவை சுருக்கமாக முடித்துக் கொள்வோம். அடுத்த பகுதி ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமூகம் கொடுக்க வேண்டிய, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் கொடுக்க வேண்டிய கடமை. முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும்.
ஈமான் என்பது வெறும் நாவுகளால் சுழட்டக்கூடிய வார்த்தை அல்ல. முஹம்மது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று சுழட்டக்கூடிய வார்த்தை அல்ல. ஈமான் 3 அடிப்படைகள் மீது அமையும். கவுலுன் இஅ்திகாதுன் வ அமலுன். கவுலுன் இஅ்திகாதுன் வ அமலுன். சொல்லால், நம்பிக்கையால், செயலால். சொல்லால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லால் வெளிப்படும். வயாத்திகாத், அது உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையாக பதியும். அந்த நம்பிக்கையோடு, சொல்லோடு, வ அமலுன், செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அல்லாஹுடைய தூதரை ஒருவர் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய தூதரை உள்ளத்தால் ஏற்கவில்லை என்றால், அல்லது நம்பிக்கை கொண்டு உள்ளத்தால் ஏற்று நாவாலும் அதை மொழிந்து அவருடைய வாழ்க்கையில் முஹம்மது ரசூலுல்லாவை கொண்டு வரவில்லை என்றால் அவருடைய கலிமா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இரண்டாவது, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்படுதல். அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னார்களோ, அல்லாஹுடைய தூதர் எதை செய்தார்களோ, அல்லாஹுடைய தூதர் எதை அங்கீகரித்தார்களோ, சொல், செயல், அங்கீகாரம், இந்த 3 தான் சொன்னார். இந்த 3இல் எதை கேள்விப்பட்டாலும், எந்த செய்தி அவருக்கு வந்தடைந்தாலும் முழுவதுமாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு அறிவையும் வைக்காமல் அதற்கு முழுவதுமாக தன்னை கட்டுப்படுத்துதல். மூன்றாவது, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல். அல்லாஹுடைய தூதருடைய நேசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நேசத்தை விடவும் மிகைக்கவில்லை. அல்லாஹுடைய தூதருடைய நேசம் மிகைக்கவில்லை என்றால் அவருடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் மூமினாக மாற முடியாது எதுவரை நான் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், இந்த உலகத்தில் உள்ள மக்களை விடவெல்லாம் நேசத்திற்குரியவராக மாறாதவரை. உமர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ல அன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி, எல்லோரை விடவும் உங்களை நேசிக்கிறேன் என்னுடைய உயிரை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதி ஹத்தா அகூன ஹப்ப இலைக மின் நஃப்ஸிக, உயிரை விடவும் நான் உங்களுக்கு நேசமுள்ளவனாக மாறாதவரை உமரே, நீங்கள் முழுமையான ஈமானை கொள்ள முடியாது. அல்லாஹுடைய தூதர் உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல் ஆன் வல்லாஹி லா அன்த ஹப்பு இலைய மின் நஃப்ஸி, என் உயிரை விடவும் நான் இப்போது சொல்கிறேன், நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் தான். அல் ஆன் யா உமர், இப்போதுதான் உமர் அவர்களே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய நேசத்தை, அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தை விவரிக்க முடியாது. அதற்கு ஒரு எல்லை கிடையாது. இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் எனக்கு இருக்கும் என்று. அது எம்முடைய கணவன்மார்களை விட மிகைத்திருக்கும், எம்முடைய பிள்ளைகளை விட மிகைத்திருக்கும், எம்முடைய பெற்றோர்களை விட மிகைத்திருக்கும். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்தை விடவும் மிகைத்த ஒரு நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம். அந்த நேசம் உள்ளத்தால் சுமப்பது மட்டுமல்ல, செயல்களால் வெளிப்படும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தபரானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அழகான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை விவரிக்கக்கூடிய ஒரு நபித்தோழருடைய ஹதீஸ். ஒரு நபித்தோழர் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விடவும் நான் எங்களுக்கு நீங்கள் நெருக்கமானவர்கள். வ இன்னக அஹப்பு இலைய மின் வலதி, என்னுடைய பிள்ளைகளை விடவும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு இருக்கும் பொழுது மன நிம்மதியாக இருக்கிறது. உங்களை விட்டு பிரிந்து நான் வீட்டிற்கு சென்று விட்டால் அப்போது இதா தக்கர்த்து மௌத்தி வ மௌத்தக், நான் நினைத்து பார்க்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களை பார்க்காத வரை எம்மால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நான் நினைத்து பார்க்கிறேன் என்னுடைய மரணத்தை, உங்களுடைய மரணத்தை. நானும் மரணமாவேன், நீங்களும் மரணமாவீர்கள். நீங்கள் மரணமானால் உயர்ந்த சாலிஹீன்கள் நபிமார்களுடைய அந்தஸ்திலே உயர்த்தப்பட்டு விடுவீர்களே. ஆனால் நானோ ஒரு சாதாரண நபித்தோழராயிற்று. நான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷுடைய அதிபதி வசனத்தை இறக்குகிறான். வம யுத்திஇல்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் அல் ஆயாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, ஷுஹதாக்களோடு, சித்திகீன்களோடு மறுமையில் இருப்பார்கள். எவ்வளவு அழகிய தோழர்கள் இவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை புகழ்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினால் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். சஹாபாக்களுக்கு இந்த சந்தோஷத்தை தவிர வேறு சந்தோஷம் கிடையாது. பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திலிருந்து பிலால் அவர்களுடைய மரணம் வரை கவலையோடு இருந்தார்கள். ஆனால் மரண நேரத்தில் சிரித்தார்கள். மனைவி கேட்டார்கள், ஏன் சிரிக்கின்றீர்கள் பிலால் அவர்களே? பிலால் சொன்னார்கள், வதன் அல் கல் ஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா, நாளை என் தோழரான முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்கப் போகிறேன் என்று. சரியாக
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கேள்விப்பட்டால் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கண்ணியத்தை சேர்த்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி ஸலவாத் சொல்லுவான்? அப்போது முஃபஸ்ஸிர்கள் இந்த இடத்திலே விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அருள் செய்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, மலக்குமார்கள் யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளை இடுகிறான். அது என்ன ஸலவாத்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த முழுமையான ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற அத்திஹியாத்திலே வரக்கூடிய அந்த ஸலவாத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை ஸலவாத் சொல்கிறான் என்ற அர்த்தம் வைக்கக்கூடாது. அல்லாஹ் அருள் செய்கிறான். ஒரு முறை ஸலவாத் கூறினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை எமக்கு அருள் செய்கிறான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை நீங்கள் உச்சரித்து ஸலவாத்தை கூறினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் 10 முறை உங்களுடைய பெயரை மலக்குகளிடத்திலே அல்லாஹ் உச்சரிக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாடத்தின் முன்னுரை இதுதான். இதற்கு பிறகுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இருந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முக்கியமான பெயர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முக்கியமான பெயர்கள் இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலி அஸ்மாஅன், எனக்கு பெயர்கள் இருக்கிறது. அன முஹம்மதுன், நான் முஹம்மத். வ அன அஹ்மதுன், நான் அஹ்மத். வ அனல் மாஹி, நான் மாஹி. வ அனல் ஹாஷிர், நான் ஹாஷிர். வ அனல் ஆகிப், நான் ஆகிப். முஹம்மது அஹ்மத் இரண்டுமே ஒரே அர்த்தம் தான், புகழுக்குரியவர். வ அனல் மாஹி அல்லது யம்ஹு பிஹி பி அல் குஃப்ர், குஃப்ரை அழிக்கக்கூடிய ஒரு காரணம். வ அனல் ஹாஷிர் அல்லது யுஹ்ஷருன் நாஸ் அலா கதமி, எனக்கு பிறகுதான் மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள், அதனால் என் பெயர் ஹாஷிர். அனல் ஆகிப், நான் தான் இறுதியான தூதர். முஹம்மத், அஹ்மத், அல் மாஹி, அல் ஹாஷிர், அல் ஆகிப், இந்த 5 பெயர்கள் எனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இதோடு வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். கேள்விகளை எழுதி கொள்ளுங்கள். அதற்குரிய பதிலை முக்கியமாக அடுத்த வகுப்பில் நீங்கள் எழுதி கொண்டு வர வேண்டும். உலுல் அஸ்மி மினர் ருசுல், 5 நபிமார்கள், சிறப்பு மிக்க நபிமார்களுடைய பெயர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சான்றுடைய சூரத்துன் நஜ்ம், சூரத்துன் நஷ்ரஹ் அந்த வசனங்களுடைய ஒரு 6 வசனங்கள். என்ன சான்று கொடுத்தான், எதற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான்? அவருடைய ஒழுக்கத்திற்கு இந்த வசனம், அவருடைய பார்வைக்கு இந்த வசனம், அவருடைய இல்மிற்கு இந்த வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்ற நபிமார்களுக்கும் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட, மற்ற நபிமார்களை விட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 6 சிறப்புகள். நாளை மஹ்ஷரிலே ஷஃபாஅத்துல் உதுமா, மகத்துவம் மிக்க ஷஃபாஅத் நடக்கக்கூடிய காட்சிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களிடத்திலே மனிதர்கள் கூறிய புகழ்ச்சிகள், அவர்கள் கூறிய காரணங்கள், அல்லாஹ்விடத்திலே சென்று பேசுவதற்கு தயங்குவதற்கு கூறிய காரணங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என் மீது கடமைகள். அந்த கடமைகளை எந்த அளவு நீங்கள் விளங்கி இருக்கிறீர்களோ அந்த அளவு விவரமாக எழுதி வர வேண்டும். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இல்மை அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நம்முடைய பார்வையிலும் நம்முடைய செயல்களிலும் அல்லாஹ் தக்வாவையும் இஹ்லாஸையும் அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே இருந்து வரக்கூடிய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அவர்களுடைய வரலாற்றை நம்முடைய முன்னோர்களுடைய புத்தகத்தில் இருந்து முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் ஆதாரங்களோடும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். அல்லாஹ் எமக்கு அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.